ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருவி இல்லம். இன்றைக்கி நம்ம மால்தீவ்ஸ் டே 3 பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேரடைஸ் ஐலாண்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃப்ளைட் போர்ட் பண்ண 76 ஹவர்ஸ்க்குள்ளே கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்கணுன்றதுனால நாங்கள் இங்கேயே வந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டோம். அங்கேயே வந்து ட்ரீ டாப் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, அங்கே எடுத்தோம். ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா $45 கிட்ட சார்ஜ் பண்ணாங்க. உங்களுக்கு யூஸ் ஆஃப்னு போட்டிருக்கேன். க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கிறது எங்கள் ஹோட்டல், ரெட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கலாம் இந்தியன் ரெஸ்டாரண்ட். இப்போது நாங்கள் தங்கியிருந்த கிறிஸ்டல் பீச்சின்லேருந்து வெக்கேட் பண்ணுறோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து பேரடைஸ் ஐலாண்டில் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. இந்த ரோட் டேர்னிங்லேருந்து ஆப்போசிட் ரோடில் போனீங்கன்னா நமக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்துடும். இது பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. அவ்வளோதான், நம்ம உல்ஹுமாலே ஐலாண்ட்லேருந்து வெளியில் வந்துட்ருக்கோம். அவ்வளோதான், உல்ஹுமாலே ஐலாண்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா மாலே சிட்டி வந்துடும். ரைட் கட் பண்ணிங்கன்னா ஏர்போர்ட் ரோடு வந்துடும். அங்கே ஸ்பீட் போட்டில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்காக. நமக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வெலனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது, மாலே ஏர்போர்ட். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உல்ஹுமாலே பீச் இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக போனால் மாலே சிட்டி வந்துடும். அதுதான் சின்ன மாலே பிரிட்ஜ். உல்ஹுமாலே ஐலாண்டையும் மாலே சிட்டியும் கனெக்ட் பண்ண இப்போ ரீசெண்டாக இந்த பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி மாலே சிட்டிக்கு போகணுன்னா எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபெரி வழியாக போவாங்க, இல்லை ஸ்பீட் போட் வழியாக போவாங்க. இப்போ இந்த பிரிட்ஜ் கட்டினதுலேருந்து கேப்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, பஸ்ஸஸும் போகுது. மாலே சிட்டியில் பார்த்திங்கன்னா மால்தீவியன் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க. அங்கே ஸ்கூல்ஸ்லாம் கூட இருக்கும். மியூசியம், நிறைய இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. மாலே சிட்டிஸ்லேயும் ஹோட்டல்லாம் இருக்குது. மாலே சிட்டியில் கூட நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். அங்கேயும் வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் ஹோட்டல்ஸ்லாம். சப்போஸ் நீங்கள் உல்ஹுமாலேயில் தங்கியிருந்தா கூட உங்களுக்கு 1 டே எக்ஸ்கர்ஷன் மாதிரி மாலே சிட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் அப்படி கூட போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்போர்ட் கிட்டே வந்துட்டோம். இங்கே ஃபுல்லாக கேப்ஸ் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளைட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேசஞ்சர்ஸை பிக்கப் பண்ணுறதுக்காக இருக்காங்க. உல்ஹுமாலேயில் இருக்க ஹோட்டல்ஸில் இருக்கிற கேப்ஸும் வந்திருக்கும். அதே மாதிரி மாலே சிட்டிலேருந்து கூட வந்திருப்பாங்க. இங்கே வந்து ரெசார்ட்லேருந்து வந்திருக்க ஸ்பீட் போட்ஸும் இருக்குது. சில கேப்லாம் பார்த்தீங்கன்னா சீ பிளேனில் கூட்டிகிட்டு போகிறதுக்காக கூட வந்திருப்பாங்க. சீ பிளேன் வந்து இங்கே ஆக்சஸ் கிடையாது, அது வந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் வரும். இப்போ ஏர்போர்ட்லேருந்து பக்கத்தில் இருக்கிற ஐலாண்ட் ரெசார்ட்டுக்கு போகணுன்னா நம்ம ஸ்பீட் போட் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா சீ பிளேனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பீட் போட்ஸும் ஒரு சில ரெசார்ட் அலோவ் பண்ணுறாங்க, ஆனால் அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிறத மட்டும்தான் கவர் பண்ணும். ரொம்ப தூரமாக இருக்கிற ஐலாண்டு போகணுன்னா சீ பிளேன் தான். அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக காசும் செலவாகும். அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப லக்ஸரியாகவும் இருக்கும் அந்த ஹோட்டல். எங்கள் கூட பார்த்திங்கன்னா வேற ஒரு பேசஞ்சரும் வந்திருந்தாங்க பேரடைஸ் ஐலாண்டில். ஸோ அவங்களே பிக்கப் பண்ணிவிட்டு இப்போது ஸ்பீட் போட்டில் நம்மளை கைடு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஏன் பேரடைஸ் ஐலாண்டு வந்து சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து அதுதான் கொஞ்சம் கிட்ட. ஸோ ஸ்பீட் போட் ரேட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாச்சு. தூரமாக இருக்கிற ரெசார்ட் புக் பண்ணிங்கன்னா ஸ்பீட் போட் ரேட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கும். ஒரு சில ரெசார்ட்லாம் வந்து சீ பிளேன் வச்சுருக்காங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் தூரமாகவே இருக்கும், ரொம்ப தூரமாக இருக்கும். ஓரளவுக்கு தூரமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்பீட் போட்டும் இருக்கும், சீ பிளேனும் இருக்கும். அது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம ரெண்டுத்துலேருந்து எதனா ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ப்ரைவேட் ஐலாண்ட் ரெசார்ட்டுக்கு ஃபெரிஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட ஸ்பீட் போட்டு தான் வந்து ஆக்சஸ் பண்ண விடுவாங்க.
ஃபஸ்ட்டு நம்ம லக்கேஜ்லாம் வாங்கி லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்பீட் போட் கிளம்பிடுச்சு ஏர்போர்ட்லேருந்து. இப்போ நம்ம பேரடைஸ் ஐலாண்டுக்கு தான் போக போகிறோம். ஸ்பீட் போட் ரேட் வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடல்ட்டுக்கு $120 சார்ஜ் பண்ணாங்க. சைல்டுக்கு வந்து $60 சார்ஜ் பண்ணாங்க. ஏர்போர்ட்லேருந்து அவங்களே வந்து பேரடைஸ் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. மறுபடியும் ரிட்டர்னும் அவங்களே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க ஏர்போர்ட்டில். பக்கத்தில் போகிற ஸ்பீட் போட் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வாட்டர் கலரே சேஞ்ச் ஆகிடும். டார்க்வைஸ்லேருந்து டீப் சீ ப்ளூவில் வந்துடும். ஏர்போர்ட்லேருந்து பேரடைஸ் ஐலாண்டுக்கு ஒரு 20 to 30 minutes ட்ராவல் இருக்கும். நீங்கள் மேண்டேட்டரியாக பேரடைஸ் ஐலாண்டோட ஸ்பீட் போட் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃபெரிஸ் வந்து அலோடு கிடையாது. ஐலாண்டை வேறு வழியாகவும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்து மேண்டேட்டரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ண ரேட்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி இருக்கும். டூ அடல்ட்ஸ் ப்ளஸ் 1 சைல்டு நாங்கள் போனதுக்கு $300 ஆச்சு. அதாவது 22,000லேருந்து 23,000 கிட்ட இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock வந்து ஸ்பீட் போட் வந்து ஏர்போர்ட்டில் பிக்கப்புக்காக வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் கூட இன்னொரு பேசஞ்சர் வந்திருந்ததுனால அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக வரதா சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ஈவினிங் 3 o'clockன்னு சொன்னாங்க. ஆனால் செக்இன் டைம் பார்த்திங்கன்னா மத்தியானம் 1 மணிக்கு தான். சரி நம்ம முன்னாடியே போயிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் 9 o'clockே இந்த ஸ்பீட் போட்டுக்கே வந்துட்டோம். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸ்லேருந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்போதும் கொரோனா டெஸ்ட் எடுத்துருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் உல்ஹுமலை ஐலாண்ட்லேயே வந்து எங்களோட கொரோனா டெஸ்ட் சாம்பிள்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க ரிசல்ட் வந்து மெயில் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. பேரடைஸில் பார்த்திங்கன்னா கொரோனா டெஸ்ட்டு ஒரு அடல்ட்டுக்கு $100 சார்ஜ் பண்ணாங்க. உல்ஹுமலையில் இருக்கிற ட்ரீ டாப் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்களுக்கு $45 ஆச்சு ஒருத்தருக்கு. நாங்கள் அங்கே எடுக்கிறதுக்கு முன்னாடி பேரடைஸில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா இங்கே ஐலாண்டில் தான் கடைசியாக தங்கிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ கடைசியாக தங்கின இடத்துலேருந்து மேண்டேட்ரியாக எடுக்கணுமா இல்லை வேறு எங்கே வேணாலும் எடுத்துக்கலாமான்னு கேட்டோம். அவங்க நீங்கள் உல்ஹுமலையிலே கூட எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ மேண்டேட்ரி கிடையாது பேரடைஸில் எடுக்கணுன்ட்டு. ஆனால் நீங்கள் ஃப்ளைட் டிபார்ச்சர்லேருந்து 76 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் உங்களோட கொரோனா டெஸ்ட்டு எடுத்துருக்கணும். அதே மாதிரி ஃப்ளைட் போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 24 ஹவர்ஸ்க்குள்ளே ரிசல்ட்டை அப்லோட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேரடைஸ் ஐலாண்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 2 டேஸ்க்கு இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் மனுஷங்களால் கட்ட முடியுமான்றது இப்போ தான் தெரிஞ்சுது. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. இந்த பேரடைஸ் ஐலாண்ட் ரெசார்ட் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, இந்த ஐலாண்டோட பேர் லங்கன் ஃபின்ஹோல்ஹோன்னு சொல்லுவாங்க.
இதுதான் ஸ்பீட் போட்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் ரெஸ்ட் பண்ணுற ஏரியா. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து டைவ் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். மற்ற ஸ்பீட் போட்லாம் நிற்கிது பாருங்கள். நம்மளை ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்பீட் போட்டை மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. லக்கேஜஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் பக்கி வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க வந்தது உடனே. இவங்க தான் எங்கள் கூட வந்த இன்னொரு கப்புள்ஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் இருப்பாங்க. இங்கேருந்து டைவ் பண்ணிக்கலாம், ஸ்நார்க்லிங்லாம் பண்ணலாம் அந்த இடத்துல. அது பார்த்திங்கன்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு. பக்கி வந்துட்டுருக்கு லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாம் பக்கியில் லோட் பண்ணிவிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் ரிசப்ஷனுக்கு. திரும்புகிற இடம்லாம் அதிசயமாக ஆச்சரியமாக தான் இருந்தது எங்களுக்கு. அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். அப்படியே அனிமேஷன் பிக்சர்ஸில் வர மாதிரி இருந்தது. இப்போ நாங்கள் ரிசப்ஷன் கிட்டே போயிட்டுருக்கோம். இங்கே உள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெட் டவல் கொடுப்பாங்க. ஃபேஸ்லாம் நல்லா தொடச்சிக்கலாம் அதில். இங்கே வந்து வெல்கம் ட்ரிங்க் பார்த்திங்கன்னா ஒரு லெமனேட் மாதிரி ஒரு ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. 1 o'clock தான் செக்இன்ன்றதுனால நாங்கள் இங்கே ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ரூமோ அந்த ரூம்க்கு அலாட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தாங்க. சும்மா வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து வீடியோ எடுக்கலான்னு வந்தோம். அப்படியே ரிசப்ஷனுக்கு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார் இருக்கும். இதுதான் பார் ஏரியா. இந்த ஐலாண்டை பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து டிவியில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அவளோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா பேரடைஸ் ஐலாண்டோட ஒரு மேப். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் நீங்கள் வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய ஏரியா. இங்கே வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் போகணுன்னா முன்னாடியே இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே கொடுத்துருந்த ஒரு சில பேக்கேஜஸ் தான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஜுவல்லரி ஷாப் இருக்குது. சோவினியர் ஷாப்பும் இங்கே தான் இருக்குது. கேண்டி ஷாப் இருந்துச்சு. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸு. இங்கே பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். பேக்கில் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ண ரூம் நம்பர்லாம் போட்டுட்டு பக்கியில் லோட் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு நமக்கு ஹேண்ட் லக்கேஜ் எதனா வேணும்னா எடுத்துக்க சொன்னாங்க. வாட்டர் அந்த மாதிரி வேணும்னா எடுத்துக்க சொன்னாங்க. ஏன்னா நமக்கு 1 o'clock தான் செக்இன்னு. இப்போது இந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11:30 அந்த மாதிரி தான் இருக்கும்.
ரிசப்ஷனுக்கு அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா லகுன் ரெஸ்டாரண்ட், அந்த வாட்டர் வில்லா அதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா ரூம் எந்த சைடு இருக்குதுன்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் கிட்ட தண்ணி இல்லை, அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து ரூம் வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க. என்னென்ன ஈவெண்ட்ஸ் எப்போ நடக்குதுன்னு போட்டிருப்பாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஒயிட் கபோர்ட் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பேக் சைடில் தான் வந்து அந்த ஈவெண்ட் நடக்கிற ஏரியா இருக்குது. இப்போ நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் ரன் பண்ணுற ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் மாதிரி தான். தாவணி காஃபி ஷாப்புன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட் சைடில் நமக்கு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஜாப்பனீஸ் கியூசின்ஸ்லாம் இருக்கும். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா பகீச்சா ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஆக்சுவலி பகீச்சாவில் தான் வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா நம்ம ஃபுல் போர்டு எடுத்திருக்கோம். பஃபெட் ரெஸ்டாரண்ட்லாம் அங்கே தான் இருக்குது. மற்றபடி இந்த தாவணி ரெஸ்டாரண்ட், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் நீங்கள் தனியாக பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வந்து இந்த பஃபெட்டில் வந்து இன்க்ளூட் ஆகாது. நமக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் புதுசாக பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலை செஞ்சவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் வந்து பகீச்சா ரெஸ்டாரண்ட் ரைட் சைடில். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அட் அ டைமில் 500 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட் இது. ஃபுல் போர்டுனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் வந்து நம்மளோட மீல் பிளானில் இன்க்ளூட் ஆகிடும். அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஹாஃப் போர்டும் எடுத்துக்கலாம். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் மாத்திரம். லன்ச் வந்து நீங்கள் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் எதனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதனா ஒரு டிஷ் மாத்திரம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மீல் பிளானே எடுக்காமல் வெறும் ரூம் மாத்திரம் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிற மற்ற ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்வில்லா டைனிங் கூட இருக்குது. அதாவது ஒரு டிஷ்ஷு இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி உங்களுக்கு உள்ளே வந்து ஒரு மெனு கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். அவங்களே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. எல்லாமே உங்களுக்கு பில்லில் கடைசியாக கொடுத்துருவாங்க எவ்வளோ ஆச்சுன்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் என்ன ரூம் புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா சன்செட் பீச் பூல் வில்லா புக் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே அந்த இடம்தான். எங்களுக்கு ஃபஸ்ட்டு அலாட் பண்ண ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா 316. இதை தான் வந்து ஃபஸ்ட்டு அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் நல்லா நீட்டாக தொடச்சிட்டு ரூம் கீ எங்கள் கீழே கொடுத்துட்டு போனாங்க. உள்ளே வந்து பார்த்தா எங்களுக்கு இன்னொரு ஷாக் இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ட்வின் பெட் இருந்தது. நாங்கள் சிங்கிள் பெட்டு கேட்டிருந்தோம். ஆனால் இது 2 ட்வின் பெட்டுன்றதுனால எங்களுக்கு ரூம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். அது கரெக்டாக லன்ச் டைம்ன்றதுனால நீங்கள் சாப்பிட்டு வாங்க, நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு வேறு ரூம் வந்து வெக்கேட் பண்ணி தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்குள்ளே இந்த ரூமையும் வந்து ஒரு வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டோர் ஷவர் இருக்குது. சப்போஸ் பீச்சில் போய் விளையாடிட்டு வந்துட்டாக்கா மண்ணோட ஸ்விம்மிங் பூலில் இறங்கக்கூடாதுன்னு ஒரு அவுட்டோர் ஷவரும் கொடுத்துருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்குது. சன் லாஞ்சரும் இருந்துச்சு. இதுதான் பேக் சைடு ஏரியாவோட ஒரு வியூ.
பீச் ஆக்சஸும் இருக்கும் நமக்கு, ரொம்ப கிட்டேயே இருந்தது. ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல் தான். வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். ரெஸ்ட் ரூமில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பாத் டப் கொடுத்துருக்காங்க. சீ த்ரூ விண்டோ இருக்குது, வேணும்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஷவர் ஜெல் கொடுத்துருக்காங்க, ஒரு ஷாம்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பவர் சாக்கெட் இருக்குது, சப்போஸ் ரேசர்லாம் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஒரு அவுட்டோர் ஷவர் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், இயற்கையை ரசிச்சுட்டே குளிக்கலாம் போல இருக்குது. ஒரு இன்டோர் ஷவரும் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஷாம்பூ, இங்கேயும் ஒரு ஷவர் ஜெல் கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இருந்துச்சு ரெஸ்ட் ரூமு. லன்ச் டைம்ன்றதுனால நாங்கள் லக்கேஜ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. பகிச்சா ரெஸ்டாரண்ட்டோட மெனு வந்து போட்டிருந்தாங்க. அன்றைக்கி என்ன லன்ச்சு அது போட்டிருந்தாங்க, ப்ளஸ் டின்னர் மெனுவும் அங்கே பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஃப்ரண்ட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் ஆஃப் குவிசன்ஸ் இருக்கும். இட்டாலியன், ஏஷியன் அந்த மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும். பஃபே சிஸ்டம் தான் இது. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலட் ஐட்டம்ஸ் இருக்கும், அதே மாதிரி கிராக்கர்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ் லைவ் கவுண்டர்ஸ் இருக்கும். இதுதான் சாண்ட்விச் லைவ் கவுண்டர் ஏரியா. இங்கேயும் வந்து தமிழ் ஆள் தான் வந்து சாண்ட்விச் போட்டுட்டு இருந்தாரு. இது பார்த்திங்கன்னா லேம்ப் இருந்துச்சு, ஃபுல்லாக கீயில் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க, செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுவும் ஒரு லைவ் கவுண்டர் தான், பாஸ்தா போட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஐட்டம் தான் இருக்கும்.
இது வந்து மீன் மியூலின்னு இருந்துச்சு. ஃபிஷ் குழம்பு மாதிரி இருந்தது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோகோனட்லாம் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக பிக்கிள்ஸ் ஏரியா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஐட்டம் ஏரியா தான். ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் தான் இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. பனானா ப்ரூலின்னு இருந்துச்சு. இது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட் சாலட் அண்ட் ஐஸ்கிரீம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு வேறு ரூம் அலாட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிங்கிள் பெட் இருக்க மாதிரி. உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு இருந்துச்சு. 2 கொடை கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் மழையெல்லாம் பெஞ்சதுன்னா நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இங்கேயும் வந்து நமக்கு காம்ப்ளிமெண்ட்டாக காஃபி, டீ, மில்க் பவுடர்லாம் கொடுத்துருவாங்க. சுகரும் கொடுத்துருவாங்க. வாட்டர் பாட்டில் ஒருத்தருக்கு 1 லிட்டர் ஃப்ரீ ஒரு நாளைக்கு. சாப்பிட்ற இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களே வந்து சர்வ் பண்ணிடுவாங்க வாட்ரு. ஸோ அது வந்து பெரிய இதுவாக இருக்காது. சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணும்னா கீழே வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஒரு மினி ஃப்ரிட்ஜு. நான் அதை வந்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அதுலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக பில்லில் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிப்பாங்க. ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கவுச் இருந்துருச்சு. அப்புறம் ஏசி இருந்தது. 2 சைடு வந்து லேம்ப் கொடுத்துருந்தாங்க. ஒரு டேபிள் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ஒரு சிங்கிள் பெட் இருந்தது. பெட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் டேபிள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அங்கே போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பேக் சைட் பீச் ஆக்சஸ்க்காக போனீங்கன்னா நமக்கு ஸ்விம்மிங் பூலும் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வேறு ரூம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த ரூம் பார்த்திங்கன்னா பெட்டு வந்து தனித்தனியாக இருந்துச்சு. நாங்கள் ஒரே பெட்டாக வேணும்னு சொல்லி கேட்டதுனால எங்களுக்கு மறுபடியும் வந்து ரூம் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்த ரூமுக்கும் இந்த ரூமுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் வந்து ஃப்ளோரோடு அப்படியே இருந்துச்சு. இதில் வந்து சைடில் வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி போட்டிருக்காங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்விம்மிங் பூல். அதாவது தண்ணி வழிஞ்சிட்டே இருக்கும். மறுபடியும் ரீசைக்கிள் ஆகி ஸ்விம்மிங் பூல்குள்ளேயே போயிடும். இப்போ இந்த ரூமோட ரெஸ்ட் ரூம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே இருந்த மாதிரியே தான் இருக்குது. அங்கே நான் வந்து இது காட்டவே இல்லைன்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பாடி லோஷன் கொடுத்துருக்காங்க, ரேசர் கொடுத்துருக்காங்க, காட்டன் பட்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரஷ் அண்ட் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஷவர் கேப் கொடுத்துருக்காங்க, ஷேவிங் க்ரீம் அண்ட் ரேசர் அதுவும் கொடுத்துருந்தாங்க. அவுட்டோர் ஷவர், அது இன்டோர் ஷவர். நம்ம அந்த ரூமில் பார்த்திங்கன்னா இன்டோர் ஷவருக்கு வந்து கிளாஸ் வால் இருந்துச்சு. இதில் வந்து எம்டியாக இருக்குது. நாங்கள் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டோம். இது ஐலாண்டோட ஒரு மேப் தான்.
இது பாரடைஸ் ஐலாண்டோட ஒரு மேப் தான். 1 2 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பிளேசஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு இறங்கின போட்லேருந்து இறங்கினோம் பார்த்திங்களா, அந்த இடம். அங்கே இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கேருந்து ஐலாண்ட் கனெக்ட் பண்ண அந்த பிரிட்ஜ் வருது, அது வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ரூம்ஸ் தான். ஒரு ரூமும் ஒரு ஒரு ஃபெசிலிட்டிஸில் இருக்கும். ஃபெசிலிட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரூம் ரெண்ட்டும் வந்து இருக்கும். அந்த போட்லேருந்து நம்ம இறங்கினதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்கா வாட்டர் வில்லாஸ் இருக்கும். வாட்டர் வில்லாஸில் இருக்கிறவங்களுக்கு தனியாக பஃபெட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. பக்கி வருது பார்த்திங்களா, அதுதான் ரிசப்ஷன். இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கம் நடக்க போகிறோம். வாட்டர் வில்லாஸ்லாம் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பைசைக்கிள்லாம் ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி வாட்டர் டியூப்லாம் கூட நம்ம ரெண்டலுக்கு எடுத்துக்கலாம். மாஸ்க்லாம் கூட ரெண்டலுக்கு கொடுப்பாங்க. இங்கே தான் வந்து வாங்கணும். பைசைக்கிள் ஒரு நாள் ரெண்டல் பார்த்திங்கன்னா $5. மாஸ்க் ப்ளஸ் ஸ்னார்க்கல் கிட்லாம் பார்த்திங்கன்னா $10 கிட்ட வரும். இந்த வாட்டர் டியூப்லாம் ஒரு ஒரு ஷேப் வந்து ஒரு ஒரு ரேட்டுக்கு விற்றுட்ருந்தாங்க. ஒரு நாள் ரெண்ட்டு தான் அது எல்லாமே. அப்படியே அந்த ஷாப்க்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற இடம்தான். இதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா வரும். வேவி நேவின்னு இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதனா வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு போகிறீங்க, குழந்தைய வந்து பார்த்துக்க முடியலன்னா இங்கே வந்து விட்டுட்டு போகலாம். இங்கே வந்து அவங்க வந்து பார்த்துப்பாங்க. ஒரு ஹவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே $10 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் 1 ஹவருக்கு. நாங்கள் லோக்கல்லே வந்து வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் போனதுனால எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் சும்மா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்து இங்கே விளையாடிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு போயிட்டோம். மறுபடியும் அங்கேருந்து வந்தீங்கன்னா ஹேவன் ஷாப் பக்கத்துலேயே உங்களுக்கு ஸ்பாக்கு போகிறதுக்கான பாத் இருக்கும். அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி என்ன ஸ்பெஷல் மற்றும் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் ப்ரமோஷன்ஸ் கோட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கப்புள்ஸாக போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக ஆகும். இப்போது நம்ம வாட்டர் வில்லா ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஐலாண்டோட இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் வாட்டர் வில்லா கூட சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் எங்கள் கூட பாப்பா இருந்ததுனால எங்களால் ரிஸ்க் எடுக்க முடியல. இங்கே நாங்கள் எடுக்கிறதுக்கு இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீச் தான். இங்கே வந்து நிறைய கோரல்ஸ் இருக்கும். அந்த சைடு பார்த்திங்கன்னா பீச் வந்து ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. இங்கே கோரல்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி இருக்குது. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பாரடைஸ் ஐலாண்டோட மேப் தான்.
இங்கே தான் நம்ம போட்லேருந்து இறங்கணும். இறங்கிட்டு ரிசப்ஷனுக்கு வந்தோம். 4 தான் வந்து ரிசப்ஷன். 12 தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பகிச்சா ரெஸ்டாரண்ட். 27 பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ரூம் நம்பர், அதாவது 320லேருந்து 304 இருக்குது பார்த்திங்களா, அங்கே தான் நம்ம ரூம் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வாட்டர் வில்லா. 31 பார்த்திங்கன்னா வாட்டர் வில்லாவோட பஃபெட் ரெஸ்டாரண்ட். லாஸ்ட்டாக 32 இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஃபாருமதி ரெஸ்டாரண்ட். அங்கே வந்து சீ ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது எல்லாம் பார்த்திங்கன்னா பீச் வில்லாஸ். 23லாம் பார்த்திங்கன்னா கார்டன் வில்லாஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீலக்ஸ் பீச் பூல் வில்லாஸ். இதுவும் வாட்டர் வில்லா ஏரியா பக்கம்தான் வரும். இப்போ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போனோம். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தா ஹேவன் ஷாப்பு. ரிசப்ஷனுக்கு அவுட் சைடில் பார்த்திங்கன்னா ஜக்கூசி ஸ்போர்ட்ஸ் சென்டர்லாம் இருக்கும். சப்போஸ் சவுனா ஸ்டீம் பாத்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் இங்கே வரலாம். ஜிம்னாசியமும் இருக்குது, அந்த ஆக்சஸும் எடுத்துக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சோவினியர் ஷாப். ரிசப்ஷன் உள்ளே இருக்குது. ஜுவல்லரி ஷாப் பார்த்தோம்ல, அதுக்கு பேக் சைடில் தான் என்ட்ரன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஈவினிங் சன்செட்டை ரசிச்சுட்டே சாப்பிட்டுட்டு வரலாம். மறுபடியும் ஹைலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அருவி இல்லத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.